எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் இப்போ அப்படின்னா, ஹவு டு சப்மிட் யுவர் டேலி டேட்டா இன்டு கூகுள் கிளாஸ் ரூம் மேப் ஃபார் எக்ஸாம் பர்பஸ். எக்ஸாம் பர்பஸுக்கு எப்படி உங்களுக்கு நான் டேலி டேட்டாவை நான் எப்படி சார் சப்மிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணிடுவேன். கொஸ்டின் பேப்பர் போஸ்ட் பண்ணால் அந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா கோத்ரூ பண்ணி படித்து பார்த்துட்டு கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது நான் வந்து எப்படி கொடுத்துருப்பேன் அப்படின்னா, க்ரியேட் கம்பெனி இன் யுவர் நேம் அப்படின்னு கொடுத்துருப்பேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து போன இடத்துல இந்த சம்மு எப்படி இருக்குன்னு எப்படி காட்டுறேன் பாருங்கள். டெஸ்ட் 1 இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் டெஸ்ட் ஜமீன் ஃபவுண்டேஷன் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு இருக்கும். அதில் நான் போஸ்ட் பண்ண கொஸ்டின் பேப்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து போன டெஸ்ட்டுக்கு நான் கொஸ்டின் பேப்பர் சப்மிட் பண்ண கொஸ்டின் பேப்பர். மாடல் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் கம்பெனி இன் த நேம் ஆஃப் யூ ப்ளஸ் செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணு அப்படின்னு அர்த்தம். கம்பெனி வந்து யார் பேரில் க்ரியேட் பண்ணணும்? உங்கள் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணணும், என் பேரில் இல்லை. ஓகேவா? என் கம்பெனி க்ரியேட் பண்ணுறது உங்கள் பேரில் கம்பெனி க்ரியேட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு டேலியில் வரணும். டேலியில் இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்கள் பேரில் நீங்கள் கம்பெனியை க்ரியேட் பண்ணுங்கள். நான் என்ன சர்வீஸ் கொடுக்குறேன், அட்வர்டைஸிங்னா அட்வர்டைஸிங், செக்யூரிட்டினா செக்யூரிட்டி, அந்த மாதிரி என்ன சர்வீஸோ அது. கேட்வே ஆஃப் டேலி போய்ட்டு க்ரியேட் போங்க. க்ரியேட்டில் போய்ட்டு நீங்கள் எப்போதும் ரெகுலராக பண்ணுற அந்த ஃபோல்டரில் பண்ணாதீங்க. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்கள், டெஸ்க்டாப்பில் உங்கள் பேரில் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஃபோல்டர் க்ரியேட் பண்ணதுக்கு ஷார்ட்கட் கீ Ctrl+Shift+N. டெஸ்க்டாப்பில் வச்சுங்க Ctrl+Shift+N. ஏன்னா நீங்கள் எங்கே போய் தேட வேண்டாம், அதுக்காக சொல்கிறேன். டெஸ்க்டாப்பில் போய்ட்டு என் பேர் வந்து ஸ்ரீனி, ஸோ ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது எங்கே இருக்குன்னா டெஸ்க்டாப்பில் இருக்குது. இங்கே டேலிக்குள்ளே போங்க. டேலியில் போய்ட்டு செலக்ட் ஃப்ரம் ட்ரைவ் அப்படின்னு போனீங்கன்னா டெஸ்க்டாப்பை காட்டும். அந்த டெஸ்க்டாப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு இருக்கும். அந்த ஃபோல்டர் நேமை செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது ஸ்ரீனி செக்யூரிட்டி சர்வீசஸ் அப்படின்னு போடணும். நான் உன் பேரை போட்டுக்கோ அப்படின்னா நீங்கள் அப்படியே போட்டுறக்கூடாது. ஸ்ரீனி செக்யூரிட்டி சர்வீசஸ் ஃபினான்ஷியல் இயர் 2024-25 அப்படின்னு போட்டு இந்த இடத்துல முதல்ல நீங்கள் கம்பெனி க்ரியேட் பண்ணுங்கள். அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10/2 பிருந்தாவனம் 2nd ஸ்ட்ரீட், இந்த மாதிரி அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக போடணும். ஓகேவா? சேட்பட்டு சென்னை 6,31,000 அந்த மாதிரி போடணும். அடுத்தது ஸ்டேட்டு கண்டிப்பாக போடணும், 6,31,000. டெலிஃபோன் 28361563, இதுக்கெல்லாம் மார்க் உண்டு. 8825470442. மெயில் ஐடி ராஜா ஸ்ரீனிவாசன் 1972@gmail.com. ஓகேவா? இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் கண்டிப்பாக நோட் பண்ணுங்கள். ஃபினான்ஷியல் இயர் 25 இருக்குது, நான் இங்கே 24 கொடுத்துருக்கேன். அப்போ நீங்கள் ஏப்ரல் 24 அப்படின்னு போட்டு என்டர் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். மொதல் ஸ்டெப்பு இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு F11 என்னென்ன வேணுமோ அதை எனேபிள் பண்ணிங்க. இந்த மாதிரி வருதா? F11 பில் வைஸ் எனேபிள் பண்ணுங்கள், இன்வென்ட்ரி எனேபிள் பண்ணுங்கள், ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணி அதுக்கு ஜிஎஸ்டி நம்பர் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் 33DFZ PS6362J1Z0 இந்த மாதிரி இருக்கும். டம்மி நம்பர் அது, அதனால் அப்படி சொல்லுது. Ctrl+A கொடுத்து சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை முதல்ல ஷட் பண்ணிவிடு. ஏன்னா இது 1,01,000 க்ரியேட் ஆகிருக்கும். அதனால் என்ன பண்ணு, Alt+K+H போட்டு இதை கட் பண்ணிவிடு. இப்போ இந்த நம்பர் வந்து 1,00,000 இருக்குது. இப்போ இதில் உன் பேரில் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ரீனிவாசனுடைய நம்பர், இப்போ என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1,24,000 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. என்னோட நம்பர் 1,24,000. நான் என்ன பண்ணணும், டெஸ்க்டாப் ஃபோல்டருக்கு வரணும். டெஸ்க்டாப் ஃபோல்டருக்கு வாங்க. டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாம்னு எங்கே சேவ் ஆகிருக்கு, அந்த ஸ்ரீனி எக்ஸாம் இருக்கு இல்லையா, அங்கே சேவ் ஆகிருக்கு இல்லையா. இது வந்து அங்கே க்ளோஸ் பண்ணால் தான் ரீநேம் பண்ண முடியும். இதை வந்து க்ளோஸ் பண்ணி ரீநேம் கொடுங்க. ரீநேமில் போய்ட்டு 1,24,000
நம்பர் கரெக்டாக போடுங்க. 6 டிஜிட் இருக்கணும். ஒரு டிஜிட் கூடவோ ஒரு டிஜிட் கம்மியாகவோ போட்டிங்கன்னா ஓப்பன் ஆகாது. 6 டிஜிட் போட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பாத்தை காப்பி பண்ணி வச்சுக்கோ. ரைட்டா? ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், மவுஸை வச்சுட்டு இல்லை இப்படி செலக்ட் பண்ணியோ இல்லை இங்கே ரைட் கிளிக் பண்ணி காப்பி அட்ரஸ் போட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கோ. இது 2வது ஸ்டெப். இப்போ டேலிக்குள்ளே வாங்க. டேலிக்குள்ளே வந்துட்டு இப்போ நீங்கள் இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 10,000 1 லட்சம் இருந்தது, 1,24,000 ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஜிஎஸ்டிக்கு என்னென்ன லெட்ஜர் எல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஸ்டெப் அட்வர்டைசிங் சர்வீஸ் எப்படி பண்ணீங்களோ அந்த மாதிரி நம்ம செக்யூரிட்டி கொடுத்துருவோம்னா செக்யூரிட்டி இந்த மாதிரி என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு இதை வந்து எனக்கு பேக்கப் எடுக்கணும். பேக்கப் எங்கே போய் எடுக்கணும் அப்படின்னா Alt+Y டேட்டா, அங்கே போய் Alt+Y டேட்டா அதில் போய்ட்டு பேக்கப் அப்படின்னு இருக்கு, அங்கே எடுக்கணும். பேக்கப்பில் மேலே போங்க. மேலே போய்ட்டு எங்கே பேக்கப் எடுக்கணும்னா டெஸ்க்டாப். ஓகேவா? அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு டெஸ்க்டாப்பு ஸ்ரீனி எக்ஸாம் அப்படின்னு சொல்லி அதையே நீங்கள் போட்டுடலாம். எங்கே உள்ள டேட்டா அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஃப்ரம் ட்ரைவு டெஸ்க்டாப்பு ஸ்ரீனி எக்ஸாம் அதில் உள்ள இந்த கம்பெனி அப்படின்னு போட்டு நீங்கள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக தான் பேக்கப் எடுக்கணும். இந்த பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் வந்து டெஸ்க்டாப்பில் வந்துடுச்சு. டெஸ்க்டாப்பில் ஸ்ரீனி எக்ஸாமில் பேக்கப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிபிகே ஃபைலாக இருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் அப்படியே தான் எடுத்து அனுப்பணும், ரீநேமே பண்ணக்கூடாது. டிபிகே 1800_ இப்படி தான் அனுப்பணும். நீங்கள் எப்படி அனுப்பணும்னா அதை போய்ட்டு ரீநேம்லாம் எதுவும் பண்ணக்கூடாது, நீங்கள் அப்படியே தான் இதை அனுப்பணும். ஓகேவா? இப்போ அனுப்பிச்சவங்களுடைய இது காட்டுறேன் பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க்கில் சில பேர் அனுப்பியிருக்காங்க. இந்த பாருங்கள், டிபிகே 1800 அந்த மாதிரி பண்ணிவிட்டு கடைசியாக டேர்ன் இன் அப்படின்னு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. நீங்கள் வந்து ஃபைலை வந்து எந்த காரணத்தை முன்னிட்டோ ரீநேம் பண்ணக்கூடாது. ஓகேவா? டேட்டா நம்பரை மாத்திரம் நீங்கள் ரீநேம் பண்ணலாம், பாக்கி எதுவும் ரீநேம் பண்ணக்கூடாது. நீங்கள் கூகுளில் எப்படி இந்த டேட்டாவை அப்லோட் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோ இருக்குது. அந்த வீடியோவையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு 2 வீடியோ ஷேர் பண்ணுவேன். ஒன்று ஹவு டு டேக் டேட்டா பேக்கப் ஃபார் எக்ஸாம் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ இப்போ. 2வது ஹவு டு அப்லோட் யுவர் டேலி டேட்டா இன் கூகுள் கிளாஸ் ரூம், அது 2வது வீடியோ. அந்த 2 வீடியோவையும் பார்த்து நீங்கள் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு அப்படியும் எனக்கு பண்ண வரல சார், தெரியல சார் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ ஒரு முறை பார்த்துட்டு 2 முறை பார்த்து பண்ணி அப்படியும் எனக்கு வரல சார்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூகுளில் போங்க. கூகுளில் போய்ட்டு அல்ட்ரா வியூவர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். என்னது? அல்ட்ரா வியூவர் டவுன்லோட் அப்படின்னு ஒன்று இருக்கும். இது டெஸ்க்டாப்புக்கான உங்கள் ரிமோட் சாஃப்ட்வேர் ஃப்ரீ. இதில் முதல்ல உள்ள இதை போய்ட்டு டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணுங்கள். அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதை போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுங்கள். இது வந்து எப்போதும் தெரிஞ்சு வச்சுக்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு இங்கே வந்து லெஃப்ட் கார்னரில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு காட்டும். இந்த மாதிரி உங்கள் யூசர் ஐடி பாஸ்வேர்டு இதை என்கிட்ட சொன்னீங்கன்னா நான் போட்டு இதுதான் உன்னோடதுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் இங்கே போட்டு நான் கனெக்ட் பண்ணுவேன், உன்னுடைய சிஸ்டமை கண்ட்ரோலில் எடுப்பேன். ரைட்டா? உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு உங்களுக்கு இப்போ எக்ஸாமுக்குன்னு இல்லை, எப்போ உங்களுக்கு டவுட்னாலும் நீங்கள் இந்த மாதிரி டீம் வியூவர், அல்ட்ரா வியூவர் அந்த மாதிரி சாஃப்ட்வேர் மூலிமா நீங்கள் என்ன கனெக்ட் பண்ணிக்கலாம். எனிடெஸ்க் வந்து கிடையாது எனக்கு, ஏன்னா எனிடெஸ்க் வந்து எனக்கு அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது நிறைய சிஸ்டமில் லாகின் பண்ணதுனால. ஸோ தேங்க்யூ வெரி மச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு அநேகமாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அட்டண்டன்ஸ் எடுத்து விடைபெறும்.